It is unlawful. Can you show me any of the letters, the people, if they are willing to give the letter, you show me the letter given by the people, acknowledgement letter, anything, you show it to me, I will go. No, we already, the department, no. That is the government procedure. If they want to take over any land, the 38.1 regular, then they can take over any land. No. Anybody can, the government can take over the land once they have the discussions with the owners and they have to come to some understanding or settlement. After that only any land can be taken. There are certain procedures. There is a certain procedure. Those procedures are not followed. Nothing is followed. Right? So that is the important matter. That's what actually we are, as an ASP, I am complaining to you as a member of parliament. Please at least stop these things now. And you go to you let the government know, the concerned minister or anybody. You let them know this is what the members of parliament from that area saying, and what we can do, you ask them please. If you want, you file a case against us. We are not allowing these people to do this matter. If you want, you file a case against us. Yes. We are prepared to face it. There's nothing else can we do it. If you want, you file a case. We are prepared to face it. We are not going to allow them to do it. You file the case. If you want to put us in jail, you put us in jail. No problem. No. Don't touch me. In your village? Will you allow them to do it? Huh? Raja Gharya, Kantari. ஒரு 5% இதுவும் இல்லாம வந்து பிடிச்சு போட்டு போறது இன்னைக்கு. எவ்வளவு நேரம் நீங்க பிடிச்சு வச்சு கொண்டிருக்க போறீங்க? ஆகிய இடங்களில் கடற்படையினருக்காக நிலங்களை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களத்திலிருந்து உத்தியோகத்தில் வந்திருந்தார்கள். 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் இங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதனை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் இன்னும் பல பேர் வந்து அதனை நாங்கள் இங்கே போலீசாருடன் பேசி இது செய்வது சட்டத்துக்கு முரணானது, தனியார்களுக்கு சொந்தமான காணி. இந்த பூனாவலை துறையில் மாத்திரம் 43 படகுகள் இருக்கின்றன. இதை கடற்படையினர் சுவீகரிக்கும் பட்சத்தில் இந்த 43 பேருக்குமான துறை இல்லாமல் போகும். அவர்கள் மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த விடயங்களை நாங்கள் அந்த போலீசாருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் சம்பந்தப்பட்ட காணிக்காரருடன் எந்த விதமான பேச்சுக்களும் இல்லாமல் ஒரு தாந்தோன்றித்தனமான முறையில், சட்டவிரோதமான முறையில் இந்த காணிகள் பறிமுதல் செய்கிறதுக்கான நிலவரங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் போலீசாரிடம் கேட்டிருக்கின்றோம், நீங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கின்றீர்கள். ஆகவே அவர்கள் நிலங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்கள் வெறுமனே உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு கொடுப்பதல்ல, இந்த உத்தியோகத்தர்கள் சட்டவிரோதமான முறையில் செயற்படுகின்றார்கள். ஆகவே போலீசார் சட்டவிரோதமான முறையில் செயற்படக்கூடாது. நீங்கள் குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கோரியிருக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன். தற்காலிகமாக இவை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிளித்தட்டு விளையாட முடியாது. கோப்பாயில் நடைபெற இருக்கின்றது, வடமராட்சியில் நடைபெற இருக்கின்றது, மீண்டும் இந்த ஏரியாவில் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இது ஒரு கிளித்தட்டு விளையாட்டாக அவர்கள் வருவதும் நாங்கள் வருவதும்
இருக்கின்றதும். ஆனால் சில சமயங்களில் நாங்கள் வராவிட்டால் அல்லது எங்களுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் இந்த காணிகளை அளந்து முடிப்பதற்கான முழு நிலைமைகளும் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இவ்வாறான ஒரு நிலைமைகளை நிறுத்தி அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகள் இதை இதை எடுப்பார்களாக இருந்தால் நூற்றுக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது முழுமையாக இல்லாமல் போகும். ஆகவே இது ஒரு முழு முட்டாள்தனமான ஒரு நிலைமை. இதனை அவர்கள் செய்யக்கூடாது. நிச்சயமாக அந்த மக்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி அரசாங்கம் யோசிக்க வேண்டும். இது வெறும் கடற்படை மாத்திரமில்லை, கடற்படைக்கு ஏற்கனவே அவர்கள் நிறைய இடங்களை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலைமைகள் அவர்கள் கைவிட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக எடுப்பதனை கைவிட வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. அதாவது நான் அந்த காலம் இந்த கடத்தொழிலாளிகள் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு தொழிலாளிக்கு 50 செப்படி தான் எடுத்து இந்த சங்கத்தை ஆரம்பித்தது. என்ன சங்கம்? கடத்தொழில் முதல்ல இருந்த இதில். அது சொல்லுங்க. அதாவது நாங்கள்